ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துலாம் வாங்க. ஸோ பன்னீர் பராத்தா செய்கிறதுக்காக பன்னீர் வந்து தேவையான அளவு கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட வந்து ஒரு சின்ன சைஸில் வெங்காயம், பெரிய வெங்காயம், மல்லித்தலை, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து சப்பாத்தி மாவில் வந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மதியானம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நல்லா க்ரீமியான சீஸி கார்ன் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பட்டர் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்குங்க. கூட வந்துட்டு பால் ஆட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து நம்ம வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மதியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ரப்பர் மாதிரி அந்த மாதிரிலாம் போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கார்ன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சீஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக போடணும். ஸோ நான் சீஸை துருவி எடுத்துக்கிட்டேன். பையன் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டு போயிட்டான். ஸோ வாங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பன்னீர் பராத்தாக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு சாஸ் தான் வச்சுருந்தேங்க. உங்களுக்கு வந்து கிரேவி வேணுனாலும் எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கீயும் ஆட் பண்ணிக்கலாம். கீ போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மதியத்துக்கு. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மாம்பழமும் நான் செஞ்சிருந்த சீஸி கார்ன் தான் போட்டிருந்தேங்க. சீஸி கார்ன் வந்து கொஞ்சமாக வச்சுட்ருந்தேன், ஏன்னா காலையிலேயே அவன் சாப்பிட்டான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.